டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆதாரம் இல்லாத வகையில இங்கே பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டுகள் சொல்லுகிற காரணத்தால் சில விளக்கங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர் ஆட்சியின் சாதனைகள் சிலவற்றை சொன்னார், தலைப்புச் செய்திகளாக சொன்னார். அதே மாதிரி இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியினுடைய அந்த நிலைமைகளையும் தலைப்புச் செய்திகளாக சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை கேட்டால் அவர் ஆட்சியில் பட்ட வேதனைகளை கண்ணீருடன் புலம்புவார்கள். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சி, துயரங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சிக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடே சாட்சி, சாமானிய மக்களை வதைக்கக்கூடிய ஆட்சிக்கு சாத்தான்குளமே சாட்சி, அவமான ஆட்சிக்கு அதிமுக ஆட்சியே சாட்சி. தமிழ்நாட்டை புலம்பு வைத்துதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. எங்கும் எதிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் என ஊழலிலே திணித்து அந்த ஊழல் வழக்குகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் அடகு வைத்தவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இன்னொரு புள்ளி ஒருத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் தலைமையிலான ஆட்சி நடைபெற்றதை விட தற்போது திமுக ஆட்சியினுடைய இந்த 4 ஆண்டுகள்ல குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. கொலை எல்லாம் சொன்னார்ல, அதுக்கு புள்ளி வர சொல்றோம். கடந்த 12 ஆண்டுகள்ல 2024ஆம் ஆண்டுல தான் கொலை சம்பவங்கள் குறைவா நடந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா கடந்த 4 ஆண்டுகளாகவே ஒவ்வொரு ஆண்டும் கொலைகள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. கொலை குற்ற விகிதம் 1 லட்சம் மக்களுக்கு தேசிய சராசரி 2.2 என்றால் தமிழ்நாட்டில் அது 1.1 குறைஞ்சிருக்கு. அதிமுக ஆட்சியில அதிகபட்சமா தடுப்பு காவல்ல வைக்கப்பட்ட ரவுடிகள் 1929 பேர் என்றால் திமுக ஆட்சியில கடந்த ஆண்டில் அதிகபட்சமா 3645 ரவுடிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க. ஏ மற்றும் A+ ரவுடிகள் எண்ணிக்கை 50 விழுக்காடா குறைக்கப்பட்டிருக்கு. காவல் நிலைய மரணங்கள் அடியோடு குறைக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சி காலத்துல நடந்த காவல் மரணங்கள் 15. அதுல சாத்தான்குள காவல் நிலைய மரணத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. ஆனா அதிமுக ஆட்சியில 4 ஆண்டுகள்ல இது 3ஆக குறைக்கப்பட்டு, ஆனா திமுக ஆட்சியில 4 ஆண்டுகள்ல இது 3ஆக குறைக்கப்பட்டு 2022 இருந்து ஒரு காவல் நிலைய மரணம் கூட இல்லைங்கிற நிலையை நாம ஏற்படுத்தி இருக்கோம். எதிர்க்கட்சி தலைவருடைய ஆட்சி காலத்துல 4 ஆண்டுகள்ல 14,174 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டாங்க. ஆனா திமுக ஆட்சியில 4 ஆண்டுல 15,899 பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஆகவே கொலை கொள்ளை நடக்க விட்டு ரவுடிகள் நடமாட்டத்தை தாராளமாக்கிய ஒரு ஆட்சியை நடத்தினாங்க அவங்க. சட்ட ஒழுங்கையும் பொது அமைதியை சிறப்பா வச்சிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பார்த்து குறை சொல்வது இந்த ஆண்டினுடைய சிறந்த நகைச்சுவை என நான் சொல்ல விரும்புறேன். ஒரு குற்ற வழக்க சிறப்பா நடத்துறதுக்கான அடையாளம் அதுல எவ்வளவு விரைவா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுது, அதுதான். நீதியை பெற்றுத்தர வழக்கு பதிஞ்சா மட்டும் போதாது, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதும் முக்கியம். எனவே நான் குறிப்பிட விரும்புவது, அந்த வகையில பார்த்தா எந்த வழக்கா இருந்தாலும் உடனடியா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி விரைவா சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ற அரசா இந்த அரசு இருக்கு. கொலை, ஆதாய கொலை ஆகிய வழக்குகள்ல 95.2 விழுக்காடு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கொள்ளை வழக்குகள்ல 98.4 விழுக்காடு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. எனவே திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி பேச அதிமுகவுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டார்கள் சிசிடிவி கேமராவை பற்றி. சிசிடிவி கேமராவை பொறுத்த மட்டும் உங்களுடைய ஆட்சியில், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சியில் இருந்த 4 ஆண்டுகள்ல 747 காவல் நிலையங்கள் மட்டுமே வைக்கப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில 831 காவல் நிலையங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் நிறுவப்பட்டன. கடந்த ஆட்சியில் மாநிலம் முழுவதும் 1,41,729 கேமராக்கள் வைக்கப்பட்டது என்றால், இப்போது திராவிட மாடல் அரசு ஆட்சியில 1,87,713 கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளன.
இது மட்டுமின்றி கண்காணிப்பு கேமராக்களின் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகரிப்பது, பழுதடைந்த கேமராக்களை மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளுக்காக 45 கோடியே 55 லட்சம் ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மொத்தத்தில் கண்காணிப்பு கேமராக்களை வைத்திருக்கிறோம் என்று கணக்கு காட்டும் முயற்சி அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்றது. ஆனால் திமுக ஆட்சியிலே கண்காணிப்பு கேமராக்களை வைப்பது மட்டுமின்றி அவற்றை முறையாக பராமரித்து குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தும் தீவிர முயற்சிகளை இந்த அரசுதான் எடுத்துள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவுடைய 4 ஆண்டு ஆட்சியில எங்கும் குட்கா, எங்கும் போதைப் பொருட்கள் என்ற நிலையில் விட்டுச் செல்லப்பட்டது. டிஜிபி மற்றும் போலீஸ் கமிஷனர் இருந்தவர்களே சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் வரக்கூடிய அளவிற்கு குட்கா விவகாரம் தலைவிரித்து ஆடியதை அனைவரும் பார்த்தோம். இந்நிலையில் ஆட்சி பொறுப்பேற்ற நாங்கள் இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை அடியோடு ஒழிக்க அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வரலாற்றில் போதைப் பொருள் ஒழிப்பிற்காக எனது தலைமையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநாட்டை கூட்டி அடுத்தடுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டன. அதன் விளைவாக அதிமுக ஆட்சியை விட வழக்குகள் பதிவு செய்வதில் 88 விழுக்காடு அதிகம். குற்றவாளிகளை கைது செய்து கொள்வதில் 214 விழுக்காடு அதிகம். ஹெராயின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதில் 900 விழுக்காடு அதிகம். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிமுக ஆட்சியில் 57,925 கிலோ பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் திமுக ஆட்சியில் 91,520 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போதைப் பொருள் சப்ளை செய்வதவர் விற்பவர்களின் பொருளாதார பலத்தை முடக்குவதில் தமிழ்நாடு தான் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. போதைப் பொருள் குற்றத்தில் ஈடுபட்டோர் தமிழ்நாட்டில் தான் 324 விழுக்காடு அதிகமாக குண்டர் சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருட்கள் போக்குவரத்தில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தது 346 விழுக்காடு அதிகம். தமிழக காவல்துறையின் தகவலின் அடிப்படையில் ஆந்திராவில் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான கேனபிஸ் அழிக்கப்பட்டது வரலாறு. குட்கா விற்ற 12,537 கடைகள் மூடப்பட்டன. ஏன்? போதைப் பொருட்கள் பழக்கம் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் தான் குறைவாக இருக்கிறது என ஒன்றிய அரசின் ஆய்விலேயே தெரிய வந்துள்ளது. ஒன்றிய அரசின் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டில போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தமிழ்நாடு மாடல் தேசிய அளவில் சிறந்த மாடல் என விவாதிக்கப்பட்டு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்து கூறப்பட்டது என்பதையும் நான் தங்கள் மூலமாக அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விமானத்தில் ஏறி அவரை பிடித்ததே தவறு என்று சொல்லுகிறாரா எதிர்கட்சி தலைவர்? இல்ல உங்களுடைய ஆட்சியில போலீஸ் ஐஜிய, போலீஸ் டிஜிபிய, போலீஸ் கமிஷனரு குட்கா வித்த விவகாரங்கள் எல்லாம் தெரியாதா? இன்னும் சொல்ற, தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறதுதான் தைரியமா கொள்ளடிக்கிறதுக்கு வராம, அதான் அமைதியா இருக்கு தமிழ்நாடு, அதுதான் காரணம். ஆனா இருந்தாலும் அதையும் பிடிச்சிருக்கு, அதையும் காவல்துறை விழிப்போடு இருந்து அவனை கைது செய்தது மட்டுமல்ல, கைது செய்து அவனுக்கு தண்டனையும் கொடுத்திருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரியும். ஆட்சியில 2020 டெல்லியிலிருந்து வந்து கொள்ளடிச்சிட்டு போன விவகாரம்லாம் இருக்கு. அதை மறந்துடாதீங்க. தொடங்குற நேரத்தில் நான் புள்ளி விவரத்தை சொல்லியிருக்கிறேன். உங்க ஆட்சியில் நடந்திருக்கு கொலைகள் கொள்ளைகள், எங்கள் ஆட்சி வந்த பிறகு எவ்வளவு குறைந்திருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதை நீ கேட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில மாணவி பாலியல் வன்கொடுமை புகாரை பொறுத்த மட்டும் உடனடியாக இந்த ஆட்சி நடவடிக்கை எடுத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்திலும் அடைக்கப்பட்டு, ஏற்கனவே நான் இந்த அவையிலே உறுதியளித்தது போல உயர்நீதிமன்ற மேற்பார்வை அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்துவிட்டது. இந்த புகாரின் மீது காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை மாண்புமை உயர்நீதிமன்றமே பாராட்டி இருக்கு. எந்த பாலியல் புகார் இருந்தாலும் 24 மணி நேரத்திற்குள் நடவடிக்கை எடுத்து குறிப்பிட்ட காலத்திற்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வருவதுதான் இந்த அரசு. சார் என்றெல்லாம் கதை விட்டீங்க. ஆனா அந்த கதை எப்படி கற்பனையானது என்பது உயர்நீதிமன்றம் அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழுவே குற்றப்பத்திரிகையில் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதை எதிர்க்கட்சியிடம் கொடுக்க முடியாது. அது மட்டுமின்றி
உயர்நீதிமன்றமே பாராட்டியுள்ள நடவடிக்கையை இன்னும் கொச்சைப்படுத்தி கொண்டிருந்தால் கடந்த காலத்தில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எப்படி குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டார்கள், அதிமுக என்பதற்காக புகார் நடவடிக்கை எடுக்க எப்படியெல்லாம் தாமதம் செய்தீர்கள், மீண்டும் நான் பட்டியலிட வேண்டியிருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பத்தி சொன்னீங்க. பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்கள் குறித்து நான் சொல்லணும்னா, இந்த அரசை பொறுத்த மட்டும் எந்த குற்றம் நடந்தாலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தயவுதாட்சியமின்றி கடுமையாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். எனவே இது குறித்து சில தகவலின் புள்ளிவரலையும் இந்த அவையில நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் தேசிய சராசரி 66.4 விழுக்காடு என்றால் தமிழ்நாட்டில் இந்த குற்றங்கள் 24 விழுக்காடு தான். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக நடக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள்ல தேசிய சராசரி 4.7 விழுக்காடு என்றால் தமிழ்நாடு தான் 1,00,000 பேருக்கு 1.1 என்ற அளவில் நாட்டிலேயே குறைவான குற்றங்கள் நடக்கிற மாநிலமா இருக்கு. பெண்களுக்கு எதிரான வழக்குகள்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுல தேசிய சராசரி 75.5 விழுக்காடு. ஆனா தமிழ்நாட்டுல இந்த சராசரி 90.6 விழுக்காடு. 2004 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வுல நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள்ல சென்னை 2வது இடம் பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. அதிமுக ஆட்சியினுடைய பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் பெண்கள் பாதுகாப்புல ஒரு கரும்புள்ளி. ஆனா திமுக ஆட்சியில பெண்களை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் பணிக்கு செல்லக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.